வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பாருங்கள் புது உறவு ஒருத்தர் வந்துட்டார். பார்த்தீங்களா? பூங்கரும்பு எந்த பக்கம்? இப்போ இந்த நேரம் போடுங்க. அங்கேயா? இந்த நேரம் அந்த கீரைக்கு பின்னாடி, கீரை செடி இந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி போடுங்க. அப்போ தரமாக நெட்டுவாங்க. இந்த நேரம் போட்டோம்னா இல்லைங்க, அந்த சோகை எடுத்துகிட்டு சும்மா ஒரு கோடு மாதிரி போட்டு வைக்க சொல்கிறாங்க. இல்லைங்க, அந்த நேரம் வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு அவங்கள அசால்ட்டாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு இது பண்ணுங்க அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறது? நல்லா வேர் பிடிச்சி வரணும்ல. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே இப்படி பறித்து அப்படியே போட்டு அந்த மாதிரி வச்சு வந்திருக்கோம். தோட்டத்தில் போய் ஏக்கர் கணக்கு போடுறாங்களா? அது பணப்பயிர் தானே, கரும்புங்கிறது பணப்பயிர் தானே. சர்க்கரைக்கு அதுக்கு இதுக்கு ஏகப்பட்ட யூஸ் ஆகுதுல்ல. 3 மாதமா பயிர். இப்போ பாவக்காய் இப்போ தான் வச்சோம், அது வந்தது என்ன. இப்போ வந்து இப்போ கரும்பு வைக்கிறோம். செடி இந்த பூஞ்செடிங்க அந்த அந்த பச்சை மிளகாய் அது இதுன்னு வைக்க அது கரெக்டாக வந்துடுது. ஏன் அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு சோகையெல்லாம் எடுத்து அந்த சோகை எடுத்து வைக்க சொன்னால் அப்படியே வருதுன்னு சொல்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி விட்டோம்னா சோகை அப்படியே பிச்சு விட்டு அப்படியே சொல்கிறாரு. போதுமா? சோகை எடுத்து போதுமா? ஆமாம், இதை உள்ளே வைக்கணுமா? அதை அப்படியே உள்ளே சொதுக்கி விட்டோம்னா அடுத்த ஒரு மாதிரி வச்சிட்டோம்னா அப்படியே மண் போட்டு மூடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. அப்புறம் அதை அப்படியே வந்துடும். ஒரு கோடு மாதிரி போட்டு அப்படி கோடு மாதிரி போட்டு அப்படியே வச்சிட்டோம்னா பூங்கரும்பு நாற்று தானே இது. வாங்கிட்டு வந்தோம், நிறைய வாங்கிட்டு வந்துருக்கலாம். நான் வாங்கிட்டு தான் அங்கேயும் நட்டு விட்டா கரும்பு வந்தால் போதுங்க. அதுலேருந்து அப்படியே மேலே சரிங்க, அது அப்படியே வைங்க, வந்துடு. அப்படியே மூடி வைங்க. அப்படி மூடி வைங்க, அவ்வளோதான். இன்னும் ஃபுல்லாக மூடி வைங்க. அது ஃபுல்லாக அதே ஃபுல்லாக மூடி வைங்க. கவர் பாருங்க, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் குப்பை இதில் வருது. மண்ணெல்லாம் வெளியெல்லாம் எடுத்து கொட்டியிருக்குல்ல, அது ஃபுல்லாக மூடிடுங்க. ஃபுல்லாக இது கடப்பார் போட்டு கொத்தோடு கல்லாட்டு இருக்குது மண் அந்த இடத்துல. அந்த நேரம் இப்போ கொத்தி அதே இது பண்ணி விட்டுருங்க. அப்படியே மூடி விட்டுருங்க. பூங்கரும்பு நடுவது எப்படி? மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்ருங்க. இது மூடி விட்டுங்களா? அது மூடி விட்டுருங்க. லைட்டாக மூடி விட்டால் வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோட்டத்தில் அப்படி தான் பண்ணுறாங்களா என்னமோ நமக்கு தெரியல. இதுல இருந்து அப்படியே வருங்களாமா? அது மேலே வருமா, நெட்டாக வருமா, எப்படி வரும்? ஆமாம், இந்த லைன் ஃபுல்லாமே அப்படியே வரும். ஒரு கரும்பு இது பண்ணிட்டு நெட்டாக வருமா ஒவ்வொன்றுலையுமே? இங்க அப்படியா? ஒரு கரும்புல ஒன்று மட்டும் வராதுங்க, லைனாக வரும். லைனாக அந்த வேர் பிடிச்ச அந்த இது பிரண்டை மாதிரி இங்கெல்லாம் கனவு இருக்குல்ல, இதெல்லாம் அப்படியே முளைக்க பிடிச்சி வருங்க. அதாவது பிரண்டை எப்படி இது பண்ணுறாங்க அந்த மாதிரி. அப்போ குச்சியாக வரும்போது நெட்டாக நிறுத்தி வச்சுன்னா அந்த ஃபுல்லாக வந்துடும். தண்ணி ஊற்றிடுங்க, போதும். வந்துருமில்ல? வந்துருக்கு. மேலே கொஞ்சம் மண் போட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா பெருக்கான் வரக்கூடாது. அதுதான் பெருக்கான் வந்தால் சோழி முடிச்சிட்டு போயிரு. பெருக்கான் வெளியே போகிறதா பெருக்கான் அதுதான் நாங்கள் வைக்கிறது அதுக்கு தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. கொஞ்சம் மண் ஊற்றி விட்ருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. தண்ணி ஊற்றி விட்ருங்க. இது கீழே போயிடுச்சு, இது மேலே எந்திரிக்குதே. சரி, பரவாயில்லைங்க. அப்போ நீங்கள் போடுங்க, அவ்வளோதான். வந்துடு. அப்படியே அது உசுர் பிடிச்சிச்சுன்னா, வேர் பிடிச்சிச்சுன்னா அது வந்துடும். நீங்கள் மேலே மட்டும் தண்ணி லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த பாட்டியமாக வச்சுட்டு வரவே இல்லை. வரும் ஒரு நாள் ஆகுது. தை மாதம் வச்சிருக்கிறாங்க நோம்பியில். ஆமாம், இத்தச்சோடு வந்துருச்சுங்க. அப்படியா? யூடியூப்ல காமிக்கிறாங்க. தை மாசம் வச்சிருக்காங்க. அது பூமிக்கு தகுந்த மாதிரி வருமானம். செம்மண் போட்டிருக்கிறாங்க. அவங்க வெளியே போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து செம்மண் போட்டிருக்காங்க. இதை வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடும். பூச்செடியில் நம்மளுக்கு இத்தனை பூச்செடி வருது, தக்காளி செடி வருது, பாவக்காய் செடி வருது, கொத்தவரங்காய் வருது, அவரைக்காய் வருது, அப்புறம் பச்சை மிளகாய் வருது. அத்தனை இது போட்டிருக்குதா. இது கரும்பு சாதாரண கரும்பு வராதா? வாழை வருது பார்த்தீங்களா? சாதாரண கரும்பு வராதா நம்ம வீட்டில்? கரெக்டாக இடத்த சூஸ் பண்ணி போட்டால் எல்லாமே ஒரு லைனாக போயிடும். ஆமாம், நாங்கள் அங்கே இங்கே எல்லா பக்கம் கலந்து வைக்கிறோமா, இடம் நெருக்கம். அது கொஞ்சம் வேலைகள் அந்த பக்கம் இருக்குதா? அப்புறம் அது வைக்க முடியாது. காம்பவுண்டுக்கு பாதி பார்க்கக்கூடாது. அதுவும் இது பார்க்கக்கூடாது. தண்ணி வந்து இது பண்ணணும். ஆமாம், அதையும் பார்க்கணும். இது என்னங்க கரும்பு? பூங்கரும்புலாம் அட்டகாசமாக வந்துடும். என்ன தக்காளி எப்படி வந்து பார்த்தீங்களா? வேறு மாதிரி வந்துருக்குது. எப்படியும் விட்டுருக்குது. ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்து இந்த வாரத்தில் பறிச்சிடலாம். பாவக்காய் பறிச்ச மாதிரி பறிச்சிடலாம்.
சிகப்பு நேரத்தில் வந்துச்சுன்னா பறிச்சிடலாம். சரி நண்பர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.